என்ஜின் கோளாறா இருக்கவும் வாய்ப்பு இல்லைன்றதையும் சில விமானிகள் பதிவு செய்யறாங்க. காரணம், இந்த ரக போயிங் விமானத்துல 2 என்ஜின்கள் இருக்கும். ஒன்னு பழுதுபட்டாலும் இன்னொன்னு உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்படியாக வாய்ப்பு இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல பறவைகள் மோதி இப்படியான பழுது ஏற்படுறதுக்கு இந்த இன்ஜின்கள் செயல்படாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டாலுமே கூட அப்படியாகவும் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, 1-2 பறவைகள் அந்த ரெக்கையில அடிக்கும் பொழுது அப்படியாக அந்த விசிறியில் படும் போதோ என்ஜினை சேதப்படுத்தும் போதோ அப்படி இவ்வளவு பெரிய விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கூட்டமாக புறா கூட்டங்கள் ஒரே நேரத்துல 2 புறமும் அப்படி ஒரு பெரிய விபத்து ஏற்படுத்தினால்தான், அப்படி ஒரு மோதலை ஏற்படுத்தி இருந்தால்தான் இப்படியான ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி இருக்கிறதுக்கும் பெரிய அளவுல வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஆக எந்த அளவுல இந்த விபத்து நடந்திருக்குன்றது இப்பவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த விமானமானது புறப்பட்ட பிறகு, அதாவது டேக் ஆஃப்க்கு பிறகு என்ன கோளாறு நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுல என்ன நடந்திருக்குன்றது தெரிய வேண்டியதா இருக்கு. ஒரு விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பொழுது சில செக்லிஸ்ட் அப்படின்றது இருக்கு. கட்டாயமாக அந்த செக்லிஸ்ட கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராசஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் விமானம் இயங்கவே ஆரம்பிக்கும். அதுல அந்த செக்லிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. குறிப்பா கொஞ்ச நேரம் அந்த என்ஜினை ஓட்டி இருக்கணும், அது செயல்படுதான்னு பார்க்கணும், உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் சரியா இருக்குதா, குறிப்பா அந்த வெதர் கண்டிஷன் அப்படின்றது சரியா இருக்கா, தட்பவெப்பம் சூழ்நிலை எல்லாமே இசைவுடையதா இருக்கா, ஏன்னா விமானம் புறப்பட்ட பிறகு ஏதாவது கோளாறு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வெதர் கண்டிஷன்ல இருந்து உள்ள இருக்கக்கூடிய என்ஜின் கண்டிஷன்ல இருந்து ஈவன் பைலட்கான செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சோ இந்த அளவுல எல்லா விதத்திலையும் இந்த விமானம் சரியாக தான் இருக்கு. எந்த ஒரு கோளாறும் கிடையாது. சரியா